எனக்கும் விஜிக்கும் இடையில் 4 மாதங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது. அவ எல்லா விஷயத்திலும் புத்திசாலி. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருவருமே நல்ல நண்பர்கள் போலதான். ஒரு நாள் நல்ல மழை. நான் வீட்டுக்கு செல்லும் வழியில அவளை பார்த்தேன். லிஃப்ட் வேணுமான்னு கேட்க அவளும் சரிண்ணா. லேசா தூரல்ல கிளம்பணும். அப்போது ஒரு யோசனை வந்துச்சு. வேண்டுமென்றே வண்டியில பிரேக் அடிக்க நான் மீண்டும் மீண்டும் அதையே செஞ்சேன். கொஞ்ச தூரம் வண்டியில போலாமான்னு கேட்டேன். முதல்ல வேண்டாம் என்று சொன்னவ அப்புறம் சரிண்ணா வண்டிய வெகு தூரம் ஓட்டினேன். பின்பு ஒரு பாறை பகுதியில வண்டிய நிறுத்தினேன். அங்க யாருமே இல்ல. நல்ல மழை பெஞ்சதால அந்த பாறை வழியா தண்ணி கொட்டுச்சு. நான் சென்று குளிக்க போறேன்னு. நீயும் வரையான்னு கேட்க வரேன்னு சொன்னா. என்ன ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்படியாதான் குளிப்பேன்னா. இருவரும் சென்று மழை நீர்ல குளிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு இடி இடிக்க பயத்துல என்ன பிடிச்சுக்கிட்டா. அவ அத கவனிச்சுட்டா. அவ அப்புறம் என்ன தடுத்தா. ஆனா போக போக நான் செய்வத அனுமதிக்க ஆரம்பிச்சா. அங்கிருந்து சென்று வண்டியில போய் அமர்ந்துகிட்டா. வா வீட்டுக்கு போலான்னு. வீட்டுக்கு சென்றோம். அன்று இரவு மழை நின்னுச்சு. எங்க 2 வீட்டு குடும்பமும் அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் விஜி தனியா அமர்ந்திருந்தா. இன்று நடந்ததை நினைச்சு பேசிட்டு இருந்தோம். மழையில நல்ல ஆட்டம் போட்டோம்னா அனைவரும் வீட்டுக்கு சென்று தூங்க சென்றார்கள். ஆனா நான் மட்டும் வெளியே படுத்தேன். விஜயும் வெளியே படுத்துக்கிட்டா. அவள் போனை நோண்டிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு நான் மெசேஜ் செஞ்சேன். எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்ல அவளுக்கும் போர் அடிக்குதுன்னா சரி வா மொட்டை மாடிக்கு போலான்னு கூப்பிட்டேன். இல்ல என் அப்பா எந்திரிச்சா பிரச்சனை ஆயிடும்னு சொன்னா. நான் அவளை எப்படியோ பேசி வர வச்சுட்டேன். இருவரும் பேசிட்டே இருக்க திடீர்னு அவ கைய பிடிச்சேன். அவ அருகில சென்றேன். அப்புறம் அவ கண்களை பார்த்தேன். 15 நிமிஷம். பின் இருவரும் மீண்டும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கிருந்து சென்றோம். இப்போது எல்லாம் பல முறை அவளிடம் பேசுறேன். சில சமயங்கள்ல தினமும் பேசி மகிழ்ச்சியா இருக்கிறோம்.